ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். இது குக் வித் கோமாளியில் ரோஷினி அவங்க பண்ண ஆம்லெட் நூடுல்ஸ் தான். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 4 முட்டை எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம ஆம்லெட் மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற முட்டையையும் நம்ம ஆம்லெட் செஞ்சு எடுத்துக்கலாம். ஆம்லெட் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இதை நம்ம நூடுல் ஷேப்பில் கட் பண்ணணும். அதுக்கு ஆம்லெட்டை இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கட் பண்ணும்போது நூடுல் ஷேப்பில் வரும். பாருங்கள், நல்ல நூடுல் ஷேப்பில் வந்திருக்கு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற ஆம்லெட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போது நூடுல்ஸ் செஞ்சிடலாம். அதுக்கு கடாயில் எண்ணெயை சூடுபடுத்திட்டு 1 டீஸ்பூன் அளவு சின்னதாக கட் பண்ண பூண்டை எடுத்திருக்கேன். அதை 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேணாம், கொஞ்சம் சாஃப்டானாவே போதும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இதில் கட் பண்ணி வச்ச குடமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாய் போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம், ஒரு 3 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க போதும். குடமிளகாய் வதங்கினதும் நாம் சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். இது ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆம்லெட் நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா நூடுல்ஸ் உடஞ்சிரும். இந்த நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சட்டுன்னு பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான், டேஸ்டான ஆம்லெட் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.